அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 டெட் தேர்வுகளுடைய முடிவுகளை விரிச்சிருக்காங்க. சான்றிதழ்களில் திருத்தம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும், சிறப்பு டெட் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ இருக்கும், டெட் தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா ரீவேல்யூவேஷன் எப்போ கொடுக்குறாங்க, மற்றும் டெட் தேர்வு தேர்ச்சி பெற்ற 2010க்கு பிந்தைய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பணிப்பலன்கள் என்ன, இவற்றை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஒரு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 டெட் தேர்வுகளுடைய முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க, 2025 ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சான்றிதழ்களில் ஏதாவது திருத்தம் செய்யணும், தேர்வு முடிவுகள் மற்றும் சான்றிதழ்களில் ரோல் நம்பர், பிறந்த தேதியை முன்னிட்டு இதை தவிர மீதி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. தேர்வு முடிவுகள் மற்றும் சான்றிதழ்கள் டிஆர்பியோட இணையதளத்தில் உங்கள் ரோல் நம்பர் மற்றும் பிறந்த தேதியை கொடுத்து முடிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வாழ்நாள் முழுவதுமே செல்லுபடி ஆகக்கூடிய இந்த லைஃப் டைம் வேலிடிட்டி சர்டிஃபிகேட் ஆசிரியர் தகுதி சான்றிதழ் வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகும்ன்றதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ சான்றிதழ் சர்டிஃபிகேட் தரவிறக்கம் பண்ணாதவங்க தயவுசெய்து பண்ணிக்கோங்க. தேர்ச்சி பெற்றவர்கள் குவாலிஃபைடு சான்றிதழ் PDF வடிவில் தரவிறக்கம் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை லேமினேஷன் செய்து வைத்துக்கொள்ளலாம். ஸோ சான்றிதழ்களில் ஏதாவது பிழைகள் இருக்குது, பெயர் எழுத்து பிழை, ஸ்பெல்லிங், பிறந்த தேதி மாற்றம், இனிஷியல் ஏதாவது பிழை, சான்றிதழில் கண்டறியப்பட்ட பிழைகள் வேறு ஏதாவது, சமூக பிரிவு கம்யூனிட்டியில் ஏதாவது மாற்றி கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 200 திருத்த கட்டணத்தை போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். மின்னஞ்சல் வாயிலாக விண்ணப்பித்தவர்கள் ஆன்லைனில் திருத்தம் செய்ய முடியாது. டிஆர்பியின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் புகாரை அனுப்பணும்னு சொல்கிறாங்க. ஸோ பிழை திருத்தம் செய்ய வங்கியில் 200 செலுத்தி அதை சலான் மின்னஞ்சலுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ 2026க்குண்டான புதிய தேர்வுகள், டெட்டோடைய தேர்வுகள் அறிவிப்புகள் வர இருக்குது. ஸோ தற்காலிக தெரிவு தான் அட்டவணை தான், அந்த தேர்வு அட்டவணை தான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வெளியிட்டிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு 2 டெட் தேர்வுகள் நடைபெற வாய்ப்புள்ளதாக தற்காலிக அட்டவணை தெரிவிக்கிறதுங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆனுவல் பிளானரில் இருக்குது. தேர்வுகளின் துல்லியமான தேதிகளை அறிய டிஆர்பியின் அதிகாரப்பூர்வ ஆனுவல் பிளானர் வெளியாகும் வரை காத்திருக்கணும். trb.tn.gov என்ற இணையதளத்தில் நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஸோ டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு 23/10/2010 பிந்தைய அரசு உதவி பள்ளி ஆசிரியர்களுக்கு பணிப்பலன்கள் வழங்க அரசாணை கோரி பள்ளிக்கல்வி இயக்குநரை தேசிய ஆசிரியர் சங்கம் சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க. ஸோ டெட் தேர்ச்சி பெற்ற 23/8/2010க்கு பிந்தைய அரசு உதவி பள்ளி ஆசிரியர்களுக்கு பணிப்பலன்கள் வழங்க கோரி பள்ளிக்கல்வி இயக்குநரை ஆசிரியர் சங்கம் சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்திட்டுருக்காங்க. ஸோ இதுக்குண்டான சிறுபான்மை அல்லாதோருக்குண்டான ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வழங்குவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சிறப்பு டெட்டுங்க. டெட் தேர்வில் தோல்வி அடைந்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் அறிவிக்கிருக்காங்க. உங்களுக்குண்டான சிறப்பு டெட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக வெளியிட போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. தோல்வி அடைந்த 2.37 லட்சம் பீப்புளுக்கு சிறப்பு டெட்டு அனௌன்ஸ்மெண்ட் ரெடியாக இருக்குது. ஸோ இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே இந்த பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போய்ட்டுருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து டிஆர்பியில் இன்னொரு விஷயத்தை இந்த ரீவேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது மார்க்கில் மிஸ்டேக் இருக்குது, ஏதாவது 1-2 மார்க்கில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களோட ரீவேல்யூஷன் ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.